10ஆம் நாள் திருவிழாவாக எல்லாத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய கடவுள். சங்காபிஷேகங்களோடு காலை பொழுதிலே பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெற்று அடியவர்கள் எல்லாரும் பார்க்கப்படுத்த போய்கொண்டிருக்கிறார். இந்த வரலாறுகளை பற்றி இதில் வந்து தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செல்லச்சின்னதி முருகப்பெருமானண்ட பூங்காவன திருவிழா அதை முன்ன காலையில் அமைய போது எத்தனை பேர் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கணும்னு பார்ப்போம். புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களை ஆதரவு தராங்க. இந்த முருகப்பெருமாண்ட மகிமையை எப்படி இந்த பத்திரங்கள் கூறி நம்மளே நீங்கள் காணொலியோட பார்த்து தெரிஞ்சு விடுவோம். இதில் வந்து அடியவர்கள் எல்லாரும் பார்க்கப்படுத்த போய்கொண்டிருக்கிறார். ரோஹரான்னு சொல்லி முருகரை நோக்கி பால் குடம் எடுத்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பால் குடம் எடுத்து கொண்டு போகிறது வழக்கம். அதே நேரம் ஆண்கள் வந்து தூக்கு காவடி எடுக்கிறதும் பெண்கள் பால் குடம் எடுக்கிறதும் பெரும்பாலான கோயில்களில் காணக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் இன்றைக்கு வந்து சன்னதியில் பூங்காவன திருவிழா நடக்க இருக்கிறது. அதை முன்னிட்டு வந்து பக்தர்கள் எல்லாரும் பால் குடம் எடுத்து போய்கொண்டிருக்கணும். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார வழிகளில் வந்து அம்மா அங்கே இந்த வாரீங்க பாத யாத்திரையா? எத்தனை மணிக்கு விளக்கிட்ட நீங்கள்? பெரிய நேத்தியா வச்சீங்களோ? ஆமா. இது ஒரு சின்ன தங்கச்சியும் பாட்குடம் எடுத்துக்கொண்டு ஆலயத்தை தரிசனம் செய்ய போகிறோம். முருகப்பெருமான சரஸ்வதி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அடியார்கள் பாட்குடம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். இப்போ சங்காபிஷேகம் நடந்து கொண்டிருக்குது. சங்காபிஷேகத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பூங்காவன திருவிழா. பூங்காவன திருவிழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ முருகப்பெருமான் இந்த இடத்துல பூங்காவன திருவிழா நடக்கிற போது எவ்வளவு அடியார்கள் பால்குடங்களை ஏந்தியபடி பாத யாத்திரையாக வந்தோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஆலயத்தை சுற்றி வணங்கி கொண்டிருக்கணும். அதோட பறவை காவடிகளும் வந்து கொண்டிருக்குது ஆலயத்துக்கு. கேப்பனும் மகனும் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து ஆடினம். அதில் மகளும் நின்று ஆடுறா. செய்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய கடவுள். ஏன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு கிடையாத சொத்து. சனம் முழுக்க இதில் வந்து இந்த மண்ணில் மிதிக்கிறதுக்கே நாங்கள் கொடுத்து வச்சு பிறக்க வேணும். நாங்கள் முற்பிறப்பில் செய்த பாவத்தை தீர்க்க வேணும் என்றுதான் எப்பவும் ஆலயத்துக்கு வாரம். இங்கே வந்து அடியார்கள் அப்படி இல்லை. வந்து இந்த நிலத்தில் மிதிக்கவே எங்களுக்கு தகுதியை ஆண்டவன் கொடுத்ததை நாங்கள் பேணமாக பார்க்குறோம். இங்கே வந்து இந்த தொண்டமினாட்டு ஆரண்டு விடப்பட்டு தான் சொல்லுது. அந்த காலத்தில் வள்ளியாறு தான் இதுக்கு பேர். ஆரம்ப காலத்தில் இதை வந்து ஒருத்தருக்கும் தெரியாது இந்த வரலாறுகளை பற்றி. ஆரம்ப காலம் வள்ளியார், அது தொண்டமான் வந்து இந்த பாதையை பற்றி உப்பு ஏற்றினவன் இந்தியாவுக்கு. அதுக்கு பிறகுதான் பிற்பட்ட காலம் தொண்டமினாரண்டு வந்தது. செல்வச்சென்னதி ஆலயம் தொண்டமினாரண்டு. அந்த காலத்தில் வள்ளியாறு தான் பேர். ஆனபடியாக இங்கே வந்து
எல்லா மக்களும் வருவினு எல்லா இறைவனுக்கு இந்த மாதிரி வழி நடத்த வேணும் என்ற பண்பு தெரியாமத்தான் வாழுது சனம். நாங்கள் இறைவனட்டை வந்து விட்டோம்டா அதுக்கேற்ற ஒழுங்கு மதிப்பு இல்லாமத்தான் வாழ. இது காலங்காலமாக கதிர்காமர் தான் இந்த பாத யாத்திரையை காட்டி வச்சது. கதிர்காமரோடு முருகர் பேசி இந்த ஆலயத்துக்கு உட்செல்லும் போது அந்த வழியால் செல்லக்கூடாது, இந்த வழியால் தான் முருகன் வந்து போகிறார், அதை மாதிரி தான் செய்ய வேணுமென்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியாது. தாங்கள் நினைச்சபடி தான் போய் கொண்டிருக்கிறோம். அது அந்த பாதையாலே ஒரு காலம் போகக்கூடாது. அவரும் முருகனும் பேசினார்கள், அதை வழிமறைத்து நாங்கள் குறுக்க இருக்கக்கூடாது. அது அப்படியான அற்புதங்கள் இதுக்கு எத்தனையோ பலவித அற்புதங்கள் எல்லாம் நடத்தி இருக்கின்ற தனம் அதை அறிஞ்சும் அறியாத்தனமாக இப்போ உள்ள சந்தடி வாழ இணைக்குது. இந்த சந்தடியை நாங்கள் நீண்ட பாதையை காட்ட வேண்டும் என்று தான் இந்த பஜனைகள் இதுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நீண்ட காலம் நாங்கள் வந்த காலத்திலே இருந்து நாங்கள் பஜனைக்கு தான் பாரத வந்த முந்தி அந்த நாளையில் எங்களுக்கு மயிலிட்டியிலே ஐயா இருந்தவர், அவர் தான் எல்லாத்தையும் சொல்லித்தாரது. ஒரு தாளம் மட்டும்தான் போடுது. நாங்கள் கையில் தட்டி பாடி இன்றைக்கு இவ்வளவு காலமாக நாங்களும் 15-16 வருஷத்தில் வயதில் வந்த நாங்கள் இன்றைக்கு 47 வயதாச்சுது. நாங்கள் இங்கே வந்தால் பஜனை படிக்காமல் போக மாட்டோம். எங்களுக்கு வீட்டை இருந்து வரைக்கு அவரை இணைக்க போது இங்கே வந்து படித்து பாடி போனால் தான் எங்களோட மனம் மாறும். நாங்கள் வந்த வினையை தீர்த்தா தான் எங்களுக்கு ஏதோ ஒரு பலத்தால் நல்லது கிடைக்கும். சரி ஐயா, வேறு ஒன்றும் பெருசாக நான் இதென்ன இல்லை, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லி இருக்கிறேன். நன்றி ஐயா. சுவாமி அம்மாரால் வந்து அதன் வடிவா செய்யும்.
தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்திலே இன்றைய நாள் 10ஆம் நாள் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிற வேளை நாங்கள் இன்றைய தினம் பூங்காவன திருவிழா காலை பொழுதிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆலய சூழல் எங்கும் இளதலை குடைகளினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். கருணையை வடிவமாக இருக்கிற செல்வச்சன்னதி பெருமானுக்கு இன்று 1008 சங்காபிஷேகம் இடம்பெற்று அற்புதமாக பெருமானுக்கு 1008 கும்பங்கள் வைக்கப்பட்டு சிறப்பான அபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே பெருமானுடைய அபிஷேகத்தை காலையிலே பார்த்தவர்களுக்கு தெரியும். பெருமான் மனங்குளிர்ந்து இருக்கிறார். வெள்ளிவேல் அழகனாக தொண்டைமனாரிலே இருக்கிற செல்வச்சன்னதியார் இன்றைக்கு 1008 கும்பங்கள் வைக்கப்பட்டு விசேடமான சிறப்பான அபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேலவ பெருமானுக்கு எழுந்தருளி வேலவ பெருமானுக்கு விசேட பூசைகள் எல்லாம் இடம்பெற்று வெள்ளிவேல் அழகன் செல்வச்சன்னதியிலே ஆண்டருள் செய்கிற முருகக் கடவுள் இப்போது அங்கே செந்தாமரையிலே அலங்காரமான நாகங்கள் அங்கே பெருமானுக்கு சிறப்பிப்பது போல நாகங்களுடைய வடிவத்தை ஒத்ததாக அந்த திருக்கோலத்தில் இன்றைக்கு மஞ்சள் அழகாக அழகுக்கு அழகு சேர்ப்பது போல மஞ்சள் நிற அழகிலே முருகப்பெருமான் திருக்கோலம் காட்சி கொடுக்கிறது. அங்கே அழகான கந்தப்பெருமான் உள்வீதி வலம் வந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தோம் அல்லவா? கேட்கும் வரமெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற அற்புத கந்தனாக நாளும் பொழுதெல்லாம் வேண்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிற தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி வேளாண் இப்போது வள்ளியம்மன் வாசலிலே அலங்கா செல்வச்சன்னதியிலே இடம்பெறுகிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அடியவர்களே, அற்புதம் தருகிற எல்லாம் வல்ல கருணையை வடிவமாக விளங்குகிற தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் அங்கே வெளிவீதி உலா வரப் போகிறான். பல்லாயிரக்கணக்கான காவடிகள் எல்லாம் செல்வச்சன்னதியை நோக்கி வருகிறது. அது மாத்திரமல்ல, 10ஆம் திருவிழாவிலே இருந்துதான் செல்வச்சன்னதியாருடைய திருவிழா களிகட்ட தொடங்கிவிடும். அப்படியான அற்புதம் நிறைந்த ஒரு திருவிழாவிலே இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். அங்கே அடியவர்கள் எல்லாம் சப்தம் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்கிற அற்புதமான திருக்கோலத்தை தொண்டைமனாரிலே பார்க்கிறோம். அங்கே திருவருளை தருகிற பெருமானுடைய வடக்கு வீதியில் வடக்கு புறத்திலே உட்பகத்திலே அமைந்திருக்கின்ற அற்புதம் தருகிற பெருமானுடைய திருவாசலிலே எத்தனையோ அடியவர்கள் எல்லாம் பெருமானுடைய அந்த திருவருளை தருகிற அந்த திருக்கோலத்தை பூங்காவனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார். அழகான சிந்தாமரையிலே கும்பங்கள் வைக்கப்பட்டு தாமரை மலர்கள் வைக்கப்பட்டு அலங்காரமாக பூங்காவன பகுதி சிறப்பாக அங்கே காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். பூங்காவனத்திலே எங்கள் ஊக்கும் மலர்களுக்கு மத்தியிலே எப்படி அந்த செந்தாமரையிலே முருகப்பெருமான் அதோமுகத்திலே தோன்றினாரோ சரவண பொய்கையிலே அந்த திருக்கோலம் போல அந்த தொண்டமனாரிலே இந்த பூங்காவனத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கோலம் அமையப் போகிறது. ஊஞ்சலாடி அடியவர்களின் அருட்பிரகாரத்தை எல்லாம் காட்டுகிற கந்தப்பெருமான் அலங்கார நாயகனாக திருக்கோலம் கொள்ளுகிற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எழிலார்ந்த திருக்கோலமாக இப்பதியிலே இருக்கிற கந்தப்பெருமான் அங்கே பூங்காவனப்பதி நாயகனாக எழுந்தருளி வரப்போகிறார். அந்த திருக்கோலத்தை கண்டு முருகப்பெருமானை தரிசியுங்கள். இப்போது காணொளியினூடாக இந்த விலையொலி காணொளியினூடாக கண்டு முருகப்பெருமானை மனதார வேண்டுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க பெருமானை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதில் வந்து பக்தாடியார்கள் வந்து பஜனை பாடல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.